அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்ன படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த சிலபஸை படிக்கிறது சார், பழசு வருமா புதுசு வருமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொது அறிவை நீங்கள் இப்போதைக்கு படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இந்த 2020 வந்து பார்த்தீங்கன்னா 20க்கான கடைசியில் ரிவைஸ்டு சிலபஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுல அப்டேட் பண்ண சிலபஸ் தான் இது. சரிங்களா? இதில் நீங்கள் பொது அறிவை விட்டுருங்க. சரிங்களா? பொது அறிவை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நீங்கள் படிக்கிறதா தாராளமாக மேக்ஸும் அதே போல் பொது அறிவும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம் படிக்கும் மாணவர்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, நம்ம தமிழ் படிக்கணுமா இங்கிலீஷ் படிக்கணுமா? ஏன்னா லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இருக்குது. ஓகே, அப்போது நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் நான் படிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே போல் தமிழ் மீடியம் படிக்கிறேன், ஜென்ரல் தமிழ் நான் படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுக்கான விடை தான். சரிங்களா? எங்களோட முதல் சஜஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. இல்லை சார், நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் ஓரளவுக்கு படிச்சிட்டேன், இப்போ தமிழ் படிக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் அது தமிழ் மீடியத்துக்கு முதல்ல கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள். சரிங்களா? என்னென்னா, நீங்கள் தமிழ் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலக்கணம் பார்ட் ஏ மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் அசஸர் எக்ஸாமினேஷனுக்கு யாராவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே இருக்க போகுது. சரிங்களா? பார்ட் ஏ அப்படியே இருக்க போகுது, இதெல்லாமே எழுத போகிறீங்க. ஓகே, அப்போது இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரி, இதை இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நீங்கள் படிக்க வேண்டாம். அசஸர் படிக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம். குரூப் 4க்கு மட்டுமே நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் தொட போகிறது கிடையாது, தேவையில்லை. ஆனால் பார்ட் பி அப்படின்னு இருக்கும் குரூப் 4 சிலபஸில் தமிழில். சரிங்களா? புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே படிக்கிறவங்களுக்கு ஓகே இதுதான் சிலபஸ், என்ன படிக்கணும் எது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் புதுசாக இப்போ தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே உள்ளே வரேன், நான் வந்து குரூப் 4க்கு இப்போ தான் குரூப் 4க்கு தான் படிக்கலான்னு இருக்கேன், நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு படிக்க போகிறேன் ஓகே அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு இது. சரிங்களா? இந்த திருக்குறள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பார்பில் இருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த தகவல்கள். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் குரூப் 2 சிலபஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய ரோமன் லெட்டர் 1, சரிங்களா, யூனிட் 8ல் ரோமன் லெட்டர் 1ல் நீங்கள் இது எல்லாமே படிப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குனே படிக்கிறீங்க அப்படின்னாலும், சரிங்களா, குரூப் 2க்கே படிக்கிறீங்கனாலும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இந்த பார்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது குரூப் 4 சிலபஸே சேஞ்ச் ஆகிடுச்சு, நியூ சிலபஸ் வந்தாலும் இப்போ என்ன குரூப் 2ல் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து இந்த பார்ட் இடம் பெற்றோம். சரிங்களா? கண்டிப்பாக இடம் பெறும். இப்போ இருக்கக்கூடிய குரூப் 2 படிக்கிறவங்களும் தமிழ் நீக்கிட்டாங்கனாலும் இதெல்லாம் படிக்க தான் போகிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே அப்படியே இருக்க போகுது. ஓகே, அதனால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்டாக திருக்குறள். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டாக திருக்குறள் படிப்பாங்க. ஸோ மற்றது எல்லாமே தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இதுலேயே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறது சரி, தமிழ்நாடு வரலாறு படிக்கிறது சரி, இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு, ஓகே, அன்னிபெசன்ட் அம்மையார், மூலர், ராமமர், இதெல்லாம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க. சரிங்களா? அதே போல் அண்ணா பற்றி படிக்கணும், பெரியாரை பற்றி படிக்கணும், அம்பேத்கரை பற்றி படிக்கணும், காமராஜர் படிக்கணும், அவங்களுடைய சமுதாய தொண்டுகள், இது எல்லாமே யூனிட் 8ல் இருக்கும், 9ல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, அதனால் இதெல்லாம் வந்து எதுவும் புதுசு, அதாவது இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அதனால் இந்தந்த பகுதிகள், பாரதியார் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியோ இல்லை தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியோ நீங்கள் வந்து படிக்க வேண்டிய சிலபஸ் தான் இது. சரிங்களா? அதனால் இந்தந்த பகுதிகள் எல்லாமே நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னா முதல்ல ப்ரையாரிட்டி, அதாவது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான், ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. நான் ஜென்ரல் தமிழ் படிக்கிறேனே வச்சுக்கோங்க. குரூப் 4 தான் நான் எய்ம் பண்ணுறேன், குரூப் 2 கிடையாது. இப்போ ஜென்ரல் தமிழ் இருக்கா இல்லையான்னு தெரியலனாலையும் ப்ரையாரிட்டியில் இந்த பார்ட்டை நீங்கள் படிங்க. இன்கேஸ், ஏன்னா எல்லாமே 50% சான்ஸ் தான். இது வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதே போல் நியூ சிலபஸ் வரும் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50% சான்ஸ் தான். இதுவும் வரலாம் அதுவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதனால் இது வந்தாலுமே, சரிங்களா, நீங்கள் பழைய சிலபஸே கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தந்த பகுதிகளெலாம் படித்தோம் அப்படின்னா இது புது சிலபஸ் வந்தாலும் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் லாஸ் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பகுதிகளை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த பகுதியை எடுத்து நீங்கள் பார்ட் பிக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. சரிங்களா? தாராளமாக படிக்கலாம். அதாவது இலக்கணத்தை தவிர விட்டுட்டு நீங்கள் எல்லாமே படிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாமே படிங்க. இந்த பகுதிகள் அப்படியே சிலபஸ் இருக்குது. தொல்லியல் ஆய்வுகள்,
இது எல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் எடுத்து பார்த்து ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இந்த சிலபஸுக்கு இந்த சிலபஸுக்கு என்ன இருக்குது. அதாவது பழைய குரூப் 4 சிலபஸுக்கும் புதுசாக கொடுத்துருக்கு குரூப் 2 சிலபஸுக்கும். ஏன் குரூப் 2 கம்பேர் பண்ண சொல்கிறேன்னா குரூப் 4க்கே புதுசாக சிலபஸ் கொடுத்தாலும் இந்த சிலபஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது குரூப் 4க்கே கொடுத்தாலும் குரூப் 2 என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொடுக்க போகிறதா ஏற்கனவே சொல்லிட்டாங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக நீங்கள் தமிழில் படிக்க வேணாம்லாம் சொல்ல கிடையாது. எது ப்ரையாரிட்டியில் வச்சு படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது புதுசாக வரக்கூடிய சிலபஸில் இதெல்லாம் இடம் பெறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரூப் 2 வச்சுக்கிட்டு இதெல்லாம் படிங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ இந்த பகுதியில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டு படிச்சுட்டு வாங்க. அடிஷ்னலாக மேக்ஸும் ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் படிங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது. ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் 100% நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. புதுசாக படிக்கிறீங்க எனக்கு இது சரி தமிழே வேணாம் சார் அது படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிங்க சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ் மீடியம் இது போல தான் நான் சொல்ல வந்தது சரிங்களா. நீங்கள் ஏன் வந்து எது படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த அப்டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டு படிங்க. பட் எதுவுமே நீங்கள் படிக்கிறது பின்னாடி வேஸ்ட் ஆகிடுமா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடுமா அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டிக்கு நீங்கள் படிங்க சரிங்களா. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க நீங்கள் இதுதான் விஷயம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படி புதுசு கொடுத்தாலும் பழசு கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியாவது எங்கேயாச்சும் வரப்போகுது, எங்கேயும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க, அதாவது நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா புதிய புத்தகம் இப்போ வந்து 2018, 19, 20 இப்போ இந்த எடிஷன், அதாவது முதல்ல 2018 ஒரு எடிஷன் வந்தது. 2019 சில பாடப்புத்தகங்கள் மாறிச்சு. 7, 8, 10, 12 இந்த பாடப்புத்தகங்கள்லாம் மாறிச்சு. ஸோ அந்த பாடப்புத்தகங்கள் இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க 2020 எடிஷன். அதாவது இந்த புதிய புத்தகமும் நீங்கள் படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த புத்தகமும் படிக்கணும். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை சரிங்களா. கிராமர் நீங்கள் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தது அப்படின்னா, அதாவது ஜென்ரல் தமிழ் இல்லை புது சிலபஸ் குரூப் 4 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்களும் தான் படித்தாகணும். பட் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம் தான். ஏன்னா இந்த சிலபஸ் நீங்கள் இப்போ கிராமர் நீங்கள் எப்படியும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே எங்களால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அங்கே இருக்கும்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன்று இருக்க போகிறது கிடையாது சரிங்களா. முழுக்க தமிழுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் கிடையாது. எப்படினாலும் சிலபஸ் மாற்றினாங்கனாலும் இது எல்லாமே மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய 2020 எடிஷனோ 19 எடிஷன் நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்காது சரிங்களா. புதிய பாடங்கள் வந்திருக்கும் சரிங்களா. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே பழைய புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸு ஓகேவா. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி 2017 எடிஷன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு தான் பெரிய கேள்விக்குறி, உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் இங்கிலீஷ் படிக்காதீங்க, அதுதான் சொல்ல முடியும் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராங் செக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பழைய புத்தகம் தான். பழைய புத்தகத்தை இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் படிச்சாகணும். அதனால் இப்போ போய் நான் பழைய புத்தகம் எடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வேண்டாம், ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா. தமிழ்னா கூட பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் இது பண்ண முடியாது ஓகே. இந்த பகுதியில் கவர் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புத்தகமே உங்களுக்கு வந்து மாறிடுச்சு. சிலபஸ் வந்து இந்த சிலபஸ் கிடையாது, நீங்கள் பழைய சிலபஸ். அதில் மாற்றம் வருமா புதிய புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி? அதாவது ஜென்ரல் தமிழும் லாங்குவேஜஸும் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது லாங்குவேஜஸில் அப்படின்னா லாங்குவேஜுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன சிலபஸ் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா பழைய சிலபஸ் அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் பழைய புத்தகம் தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். அதனால் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா அதெல்லாம் தூக்கி எங்கேயும் போட்டுருந்தீங்கன்னா எடுத்து இப்பயே ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பக்கம். எப்போனாலும் அப்டேட் கொடுப்பாங்க, நம்ம வந்து பார்த்து படிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் நல்லது சரிங்களா. வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ போய் மெட்டீரியல் தேடிட்டு இருக்க முடியாது, அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, கிடைக்காது. அது ரொம்ப முக்கியம், கிடைக்காது ஓகே. பட் பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா இந்த பகுதியில் கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து எதையுமே விடாமல் நான் ஃபுல்லாக படிப்பேன். சில பேர் சயின்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்காம படிப்பாங்க ஓகேவா. அதாவது சயின்ஸில் ஓரளவுக்கு தான் படித்து நான் மார்க் வாங்கிறேன் அப்படின்னு படிக்கிறவங்க இருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக ஒரு டாபிக் கூட விடாமல் நான் எல்லாத்தையும் படிச்சுப்பேன். அந்த டாப்பிக்லேருந்து கேட்டால் அதாவது இப்போ பாலிட்டி அப்படின்னு கேட்டால் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன், ஃபுல் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ பாலிட்டி ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு ஹிஸ்ட்ரி நான் வந்து ஃபுல் மார்க் வாங்கிக்குவேன். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லா டாபிக் விடாமல் நான் எல்லாத்தையும் 100% கவர் பண்ணுவேன் சிலபஸில். ஏன்னா எல்லா 100% சிலபஸ் வந்து யாராலையும் கவர் பண்ண முடியாது, ஓவராலாக நான் சொல்கிறேன். பட் ஹிஸ்ட்ரியில் நான் 100% கவர் பண்ணுவேன். அதே போல் பாலிட்டியில் என்னால் 100% கவர் பண்ண முடியும், கவர் பண்ணிக்கிறேன்.
அதே போல் இந்திய தேசிய இயக்கம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்கள் ஒரு வேளை இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ, நான் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மற்ற டாப்பிக்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும் அப்படின்னாலும், ஒரு கண்டினியூட்டியோட படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை எடுத்து படிக்கலாம். சரிங்களா? இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். ரொம்ப கம்மியான ஒரு டாபிக் தான். புக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 200 பேஜஸில் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதான் இருக்கும். இதை மட்டும் உங்களால் படிச்சிங்கன்னா ஒரு டாப்பிக்கே முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் நல்லா படிச்சிக்கலாம். அடுத்து மேக்ஸில் 100% வேணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 100% எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை மாதிரியே படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதை தாண்டி வேறு சப்ஜெக்டில் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் வந்து அதிக மதிப்பெண்கள் இல்லை அந்த பர்டிகுலர், இப்போ சயின்ஸ் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க. 100க்கு 80 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் படிக்க மாட்டாங்க. சயின்ஸ் மேஜராக இருந்தாங்கன்னா அவங்க படிச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. 100% கவர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருக்கலாம். சரிங்களா? அதான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யார் வந்து இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் படிப்பீங்க, ஈக்குவல் லெவலில் இருப்பீங்க. உங்களோட லெவலும் மற்றவங்களோட லெவலும் ஈக்குவல் இருக்கும். யார் வந்து எதை தொடாமல் கஷ்டம் நினச்சி விடுறாங்களோ அந்த பகுதியில் யார் வந்து நல்லா படித்து இம்ப்ரூவ் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது வச்சுருக்காங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறாங்க. ஏன்னா நானும் மேக்ஸில் 25 போடுவேன், நீங்களும் 25 போடுவீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சயின்ஸில் கம்மியாயிருவேன், நீங்கள் சயின்ஸில் வந்து அதிகமாக மார்க் படிச்சிட்டிங்க, நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க. ஸோ அப்போ யார் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இன்னும் அடிஷ்னலாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னும் நிறைய படித்து வச்சுருக்காங்களோ அவங்க முன்னாடி வருவாங்க. அதுதானே விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஈக்குவல் லெவலில் இருக்கிறதுல நீங்களும் ஈக்குவலாக இருக்கணும் முதல்ல. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இதில் 100% நான் வாங்கிடுவேன். எவ்வளோ 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15 பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் அந்த லெவலில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த காம்படிஷனில் இருக்கீங்க. சரிங்களா? ஒருத்தர் 15 வாங்குறாங்க, நீங்கள் 10 இருக்கீங்க இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றில் வந்து அதிக மார்க் வாங்குற மாதிரி உங்களோட லெவல் வச்சுக்கணும். வேறு ஒரு 100% கவர் பண்ணுற டாபிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லெவலில் நீங்கள் முன்னாடி வர முடியும். சரிங்களா? இப்போ தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? எதில் வந்து அதிகமாக நான் 100% ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். சில பேர் எக்கனாமிக்ஸ் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதில் அடிஷ்னலாக நான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலும் ஓகே. இல்லை சயின்ஸில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், ஜாகிரஃபியில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. பட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈக்குவல் லெவல், நான் இப்போ சொன்ன 4 சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே ஈக்குவல் லெவலில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, படிப்பாங்க. புதுசாக படிக்கிறவங்க சொல்கிறேன், இல்லை பழசு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் தான் சரி, இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அதை தாண்டி யார் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்களோட மார்க்ஸ் வந்து எங்கே இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். சரிங்களா? 200 கேள்விகள் வரப்போகுது அப்படின்னா யார் வந்து அதிக கேள்விகள் போட போகிறாங்க. தமிழ் எல்லாருமே எப்படி வச்சுருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும்போது எல்லாருமே 95+ அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிகிட்டே வச்சுப்பாங்க அவங்களோட மார்க்கு. சரிங்களா? பொது அறிவு அப்படின்னு வரும்போது தான் இது வெயிட்டேஜ் நான் இப்போ சொன்னது எல்லாருமே படித்து வச்சுருப்பாங்க. அதை தாண்டி அதுக்கு மேலே உங்களோட ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது இல்லையா. என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் நான் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், என்னோட ஓன் ப்ரிப்ரேஷனை நான் வந்து இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் என்னோட மார்க்ஸ் நான் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அதை பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த டைமெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதாவது எல்லாரும் இருக்கக்கூடிய ஈக்குவல் லெவலில் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்துடலாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் நான் ஏற்கனவே சொன்னது தாராளமாக நீங்கள் அதை படிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸோ ஜென்ரல் தமிழோ எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக படிங்க. ஜென்ரல் தமிழில் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட பகுதி பார்ட் ஏவை மட்டும் விட்டுட்டு பார்ட் பி முழுக்க ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அடுத்து பார்ட் சியில் அங்கங்கே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். எல்லாமே தேவைப்படுறதா தான் இருக்குது. சரிங்களா? அதாவது சிலபஸ் மாறினாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஓகே, நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் சிரமம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா பண்ணுங்கள். அதே சமயம் புக்ஸை வந்து எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. சரிங்களா? புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா. மற்றபடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை, வந்தால் நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை குரூப் 4 மட்டும் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கதை சொல்லுவாங்க, ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு நாள் வந்துட்டு இருக்கும். ஸோ எலெக்ஷன் நடக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் புது சிலபஸ் கொடுத்து அப்டேட் பண்ணி அவங்க வந்து வைக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது, பழைய சிலபஸ் அப்படியே கொடுத்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கும் சரிங்களா. நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, எங்ககிட்ட கேட்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ரைஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போதைக்கு நீங்கள் இங்கிலீஷை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, எதுவும் பண்ண வேண்டாம், மெட்டீரியல் மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைனா ரெடி பண்ணி வச்சுருங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் முழுக்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் தமிழ் இருந்தால் தமிழை படிச்சுக்கோங்க, அதாவது புது சிலபஸ் வந்து அதில் தமிழ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த தமிழை நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, பட் ஜென்ரல் இங்கிலீஷ் மாற்றினாங்க அப்படின்னா பழைய சிலபஸ் தான் இருக்குது. ஒருவேளை சிலபஸும் புதுசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, புதிய சிலபஸோடு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாது சரிங்களா. அது மாற்றம். அப்போ புதிய புத்தகம் தான் நம்ம படிக்கணும். ஓகே, புதிய புத்தகம் இப்போ வாங்கணுமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த அப்டேட் சரிங்களா. பழைய புத்தகம் தான் உங்களோட சிலபஸில் இருக்குது, அதாவது பள்ளி பாட புத்தகம். இப்போ இருக்கக்கூடிய 2020 எடிஷனோ 19 எடிஷனோ புக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் புக், இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பயன்படாது, அதிகமாக பயன்படாது. எல்லா சிலபஸும் பழைய பாடப்புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதும் சரி, படிக்கிறதும் சரி சரிங்களா. இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், நீங்கள் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளவுக்கு நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து புக்ஸ் வேணும், ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, எனக்கு வந்து புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் சரிங்களா. இந்த 3 புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து டெலிவரி பண்ணிடுவோம், ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் இது மட்டும் தமிழ், சயின்ஸ் மட்டும் தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இது எல்லாமே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டுக்குமே இருக்குது. வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வெப்சைட் இந்த athiyamanteam.com ஷாப் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. ஓகே, தமிழ் மற்றும் ஆங்கில வழி புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.